நீங்களும் கடுமையாக உழைக்கிறீர்கள், ஆனால் வெற்றி மட்டும் தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கிறதா? நீங்கள் தோற்றுக் கொண்டிருக்கவில்லை, ஒரு பெரிய வெற்றிக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த மூங்கில் கதை ஒரு மிகச்சிறந்த பாடம். ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய குடில் இருந்தது. அங்கே ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கடுமையாக உழைப்பவன், ஆனால் அவன் செய்யும் எந்த காரியத்திலும் உடனே வெற்றி கிடைக்கவில்லை. ஒருமுறை மனமுடைந்த அவன் அங்கிருந்த ஒரு ஜென் துறவியிடம் சென்றான். சுவாமி, நான் பல வருடங்களாக முயற்சி செய்கிறேன், ஆனால் இன்னும் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனா என்று வருத்தத்துடன் கேட்டான். துறவி சிரித்துக்கொண்டே அவனை அருகிலிருந்த ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு சிறிய புல்லையும் ஒரு பெரிய சீன மூங்கில் மரத்தையும் காட்டினார். துறவி சொன்னார், மகனே, நான் இந்த புல்லையும் மூங்கில் விதையையும் ஒரே நாளில்தான் நட்டேன். இரண்டிற்கும் சமமாகத்தான் தண்ணீர் ஊற்றினேன். புழு நடப்பட்ட சில நாட்களிலேயே பச்சை பசேலென வளரத் தொடங்கியது. ஆனால் அந்த மூங்கில் விதை இருந்த இடத்தில் ஒரு சிறிய முளை கூட வரவில்லை. 2ஆம் ஆண்டும் புல் செறித்து வளர்ந்தது, ஆனால் மூங்கில் விதையில் எந்த அசைவும் இல்லை. 3ஆம் ஆண்டும் அப்படியே, 4ஆம் ஆண்டும் அப்படியே. ஆனாலும் நான் மூங்கிலுக்கு தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தவில்லை. 5ஆம் ஆண்டு வந்தபோது திடீரென அந்த மூங்கில் விதை மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வந்தது. அடுத்த 6 வாரங்களில் அது 80 அடி உயரத்திற்கு வளர்ந்து நின்றது. இப்போது சொல், அந்த மூங்கில் 6 வாரத்திலா அவ்வளவு உயரம் வளர்ந்தது என்று கேட்டார் துறவி. இளைஞன் யோசித்தான். துறவி தொடர்ந்தார், இல்லை, நான் அந்த 5 வருடங்களாக அது மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தது. அந்த ஆழமான வேர்கள் மட்டும் இல்லை என்றால் 6 வாரத்தில் 80 அடி வளர்ந்த அந்த மூங்கில் ஒரு சிறு காற்றில் சரிந்திருக்கும். துறவி இளைஞனின் தோளில் கை வைத்துச் சொன்னார், உன் வாழ்விலும் நீ இப்போது போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் நீ தோற்றுப்போகவில்லை, உன் வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். காலம் வரும்போது நீயும் அந்த மூங்கில் போல உயர்ந்து நிற்பாய். அதுவரை உன் முயற்சியை கைவிடாதே. இளைஞன் தெளிவு பெற்றான். அவன் முகத்தில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறந்தது. ஜென் கதை நீதி: வெற்றி தாமதமாவதற்கு காரணம் நீங்கள் தகுதியற்றவர் என்பதல்ல, நீங்கள் ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்காக உங்களை நீங்களே தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே உண்மை. பொறுமைதான் வெற்றியின் வேர். இந்த மூங்கில் கதை உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்ததா? ஆமென்றால் கமெண்டில் ஐ வில் நெவர் கிவ் அப் என்று பதிவிடுங்கள். இதே போன்ற பல உத்வேக கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் நண்பர் ஒருவருக்கு இன்று இந்த நம்பிக்கை தேவைப்படலாம். அவருடன் இதை பகிரவும்.